அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலை அப்படிங்கிற பேரு தமிழ்நாட்டில் ரொம்ப பழக்கமாயிட்டு வருது. அறிந்தவர்கள் அறியாதவர்கள் அனைவருக்கும் அண்ணாமலை ரொம்ப பரிச்சயம். ஆமாங்க, தமிழ்நாட்டில் ஒரு பக்கா படித்த நல்ல ஒரு திறன் வாய்ந்த ஒரு அரசியல் தலைவர்னா அது அண்ணாமலை தான் சொல்லலாம். அவர் இப்போ பதவியில் இல்லைன்னா கூட அவருடைய பேச்சும் அவருடைய செயல்பாடும் நாட்டு நலன் கருதி இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அவர் வெளியிட்டிருக்கிற ஒரு ஆவேசமான பேட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக காரங்கள் தன்னை திட்டிட்டு வர்றதாகவும் அமித்ஷாவுக்காக தான் அமைதி காக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. ஆமாங்க, கோவையில் அவர் கொடுத்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா, நகராட்சி நிர்வாகத்துறையில் 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது. ஆதாரத்தோட 232 பக்க கடிதத்தை தமிழகத்தோட டிஜிபிக்கு அமலாக்கத்துறை அனுப்பியிருக்காங்க. நேருவோட சகோதரர்கள் வீடுகளில் நடந்த ரெய்டுகளில் கிடைச்ச ஆவணங்கள் இந்த புகாரை கொடுத்துருக்காங்க. தமிழக போலீசார் வழக்கு பதிவு இதை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம முதல்வர் ஸ்டாலின் இதுல தலையிட்டு எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் போடாம அமலாக்கத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமங்க, நெல் கொள்முதல் பண்றாங்கல்ல, அதுல பாத்தீங்கன்னா லாரி கான்ட்ராக்ட்ல 160 கோடி ஊழல் நடந்திருக்கு. இது பத்தி முதல்வர் ஸ்டாலின் எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படியெல்லாம் இருக்கும்போது இவர் எப்படி பிரதமர் மோடியை விமர்சனம் பண்றாரு அப்படின்ட்டு அண்ணாமலை கேள்வி கேட்டிருக்காரு. இது ரொம்ப தப்பு தானே? அதுக்கு ஸ்டாலின் என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போம். தமிழகத்துல மோடியும் அமித்ஷாவுக்காகவும் தான் ஒரு நல்ல அரசியல் கொடுப்பாங்க அப்படிங்கறத நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இந்தியாவிலையும் நிறைய மாற்றங்கள் மோடி வந்ததுக்கு அப்புறம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நாமளும் அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். தான் ஒரு தொண்டனா இருக்கிறாராமா. அவர் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா இருக்க போறேன், பிடிக்கலன்னா கிளம்ப போறேன் அப்படின்ட்டு ஒரு அனாயாசமா ஒரு தைரியமா அவர் சொல்லியிருக்காரு. அதிமுக காரங்க தன்னை திட்டுறதை அவர் ஏத்துக்கல, உண்மைதான். அது எப்படி அவங்களை திட்டலாம் அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் அமித்ஷாவுக்காகவும் மோடிக்காகவும் தான் அமைதி காப்பதாகவும் சொல்லியிருக்காரு. லட்சுமண ரேகை இருக்கு, எல்லோருக்கும் ஒரு எல்லை இருக்கு அப்படின்னு சொல்லி சூசகமா அண்ணாமலை பேசியிருக்காரு. இதுக்கப்புறமாவது அதிமுக காரங்க அமைதியா இருக்கணும். தேவையில்லாம மழையை சீண்டி தான் மடுவாக வேண்டாம் அப்படிங்கிறத மறைமுகமா அண்ணாமலை அதிமுகவிற்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. இனிமேலாவது அரசியல்ல ஜெயிக்கிற வழியை அதிமுக பார்க்கட்டும், அண்ணாமலையை விடட்டும் அப்படிங்கிறத கருத்து அவங்க வலியுறுத்துறாருங்கிறத நாமளும் சொல்லிடுவோம். நன்றி, வணக்கம்.